நீ கடித்தவுடன் செத்து விடுவாய் என எறும்பு சாபம் பெற்ற புராண கதைகள் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இங்கு எறும்பு கடிக்காத போதே அதனை கொத்து கொத்தாக பிடித்து வந்து கச்சுக்கு முச்சுக்குன்னு கடிச்சு சாப்பிடுறதுக்கு சட்னி அரைச்சு சாப்பிடுவதற்கு இந்திய அரசு புவிசார் குறியீடு வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதுவும் சிவப்பு எறும்பு சட்னிக்கு இப்போ கிராக்கியே வேற. சிவப்பு எறும்பு மனுஷனை கடிச்சா சும்மா கடுகடுன்னு கடுக்கும். அப்படி விஷத்தன்மையுடைய ஆசிட் திரவத்தை அது நம்முள் செலுத்தி விடுவதால் இப்படி ஒரு வேதனை. இந்த நிலையில் அந்த எறும்பு புற்றினை தேடி சென்று அப்படியே எறும்புகளை கொத்தாக அள்ளி கொண்டு வந்து நல்லா அம்மியில போட்டு இடிச்சு இஞ்சி, பச்சை மிளகாய், மிளகு என மசாலாக்களோடு சேர்த்து அரைச்சு டேஸ்டா சாப்பிடுறதுக்கு அனுமதி கிடைச்சிருக்கு. வாங்க சிவப்பு எறும்பு சட்னி குறித்து சுவாரஸ்ய தகவல்களை கேட்போம். சிவப்பு எறும்பு சட்னி குறிப்பிட்ட மாவட்டங்களில் விரும்பப்படும் ஒரு சுவையான சட்னி. குறிப்பாக காடுகளில் வசிக்கக்கூடிய பழங்குடியினருக்கு எறும்பு சட்னி அவர்களுடைய வாய்க்கு அற்புதமான சுவையை வழங்கக்கூடிய உணவாம். அந்த எறும்பு சட்னியில் புரதச்சத்தும் அதிகமாக இருப்பதாக கூறுகிறார்கள். அந்த பகுதிகளில் வீடுகளின் கூரைகளின் மேல் சிவப்பு எறும்புகளின் தொகுப்பை அதிகமாக காண முடியுமா? ஆனால் அத்தனை எறும்புகளை சேகரிப்பது கடினம் அல்லவா? எறும்பு கூடுகளை தேடி பழங்குடியினர் நீண்ட தூரம் பயணிப்பார்களாம். நடுகாடுகளுக்கு செல்ல வேண்டுமாம். சிவப்பு எறும்பு கூடுகள் பொதுவாக மரத்தின் உச்சியில் உயரமாக அமைந்திருக்குமாம். கூட்டை சேகரிக்க 2 பேர் தேவையாம். கிளையை வெட்ட முதலில் மரத்தில் ஏற வேண்டும். கிளை தரையில் விழுந்தவுடன் எறும்புகள் மனிதனை சூழ்ந்து கொண்டு கடித்தால் மரணம் கூட ஏற்பட்டு விடுமா. அப்படி சிரமப்பட்டுத்தான் அந்த எறும்புகளை கொண்டு வந்து தற்போது விற்பனைக்கும் வைத்து வருகிறார்களாம் அந்த மாநிலத்தில் பழங்குடியின மக்கள். மேலும் ஒடிஷாவின் மயூர்பஞ்ச் மாவட்டத்தை சேர்ந்த பழங்குடியினரால் அதிகமான சிவப்பு எறும்புகள் சட்னிக்காக பயன்படுத்தப்படுகிறதாம். இந்த சட்னிக்கு கடந்த ஜனவரி 2ஆம் தேதி அன்று எப்படி மதுரைக்கு மல்லிகைப்பூ, மணப்பாறைக்கு முறுக்கு, திண்டுக்கல்லுக்கு பூட்டு என புவிசார் குறியீடு கிடைத்திருக்கோ அதே போன்று சிவப்பு சட்னிக்கும் புவிசார் அடையாள குறியீடு கிடைத்திருக்கிறது. இப்படி ருசியாக சாப்பிட்டு பழகிவிட்ட அந்த இன மக்கள் மயூர்பஞ்ச் சொசைட்டி லிமிடெட் என்ற அமைப்பையும் ஏற்படுத்தி இதற்காக 2020ஆம் ஆண்டில் மத்திய அரசிடம் விண்ணப்பித்திருந்தார்களாம். அது மக்களின் ஊட்டச்சத்து பாதுகாப்பிற்கு முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதில் மதிப்புமிக்க புரதங்கள், கால்சியம், துத்தநாகம், விட்டமின் B12, இரும்பு, மெக்னீசியம், பொட்டாசியம், சோடியம், தாமிரம், அமினோ அமிலங்கள் போன்றவற்றை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளார்களாம். அந்த இன சிவப்பு எறும்புகளை உட்கொள்வது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் என்றும் நோய்களை தடுக்க உதவும் என்றும் ஆய்வாளர்கள் தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த எறும்பு 1 கிலோ 400 ரூபாய் முதல் 600 ரூபாய் வரைக்கு விற்கப்படுகிறதாம். அதனால் தயாரிக்கப்படும் சட்னியின் விலை 1000 ரூபாயாம். என்ன, நீங்களும் ஒரு சட்னியை ஆர்டர் பண்றீங்களா?